பணம் பணம்னு சொல்றேன் இல்லையா, இந்த பணம் இப்ப இருக்கிற காகித நோட்டு எப்படி வந்ததுன்னா, பண்டமாற்று முறைக்கு அப்புறம் ஒரு பொதுவான ஒரு பொருள் தேவைப்பட்டது எல்லா பொருளையும் வாங்குறதுக்காக. இந்த சோழின்னு சொல்லுவாங்களா அது இருந்தது, வட்டக்கல்னு சொல்லுவாங்களா அது இருந்தது, சுருட்டு கூட வந்து பண்டமாற்று முறையில் பயன்பட்டது, உப்பு பயன்படுத்தப்பட்டது. இது போல காலம் மாறி மாறி வந்தப்போ தங்கம் வந்து கடைசியா ரொம்ப நாள் ஒரு 1000 வருஷமா தங்க பரிமாற்றத்தால எல்லா பொருளும் வாங்கி பொது பொருளா தங்கத்தை பயன்படுத்துறாங்க. 1770 ரேஞ்சில் தங்கத்தை வச்சு தான் முதல் வங்கின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதாவது தங்கத்தை கையில் இருப்பை வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. இன்னொரு பேங்க்ல எடுத்துமே அதை கொடுத்தாக்கா கொடுத்த பேங்க்ல இந்த ரசீது தருவாங்க. இந்த ரசீது எடுத்துமே இன்னொரு பேங்க்ல கொடுத்தா தங்கத்தை தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரசீதை கொடுக்கப்பட்டது தான். இந்த ரசீது கொடுத்து அந்த ஊர்ல தங்கம் வாங்கறது மாதிரி இந்த ரசீதே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தங்கத்தை வச்சது கொடுத்த ரசீது தான் பிற்காலத்தில் பணமா மாறிச்சு. அதுக்காக தான் முதல் எவ்வளவு எடை வைக்கிறோமோ இந்த ரசீது கொடுத்தா அந்த எடைக்கு உண்டான தங்கத்தை தரும்னு சொன்னாங்க. அதே நடைமுறை தான் இப்போ I promise to pay to the bearer the sum of 100 rupees